அது நான் இங்க இந்த ஊர்ல துர்கையம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கேன். நீ உடனே கிளம்பி வந்துரு. மா ஏமா அப்படி சொல்லாம கொள்ளாம வரீங்க? சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீ என்ன வர வேணாம்னு சொல்லிருப்பல்ல. சரி, அதை விடு. இன்னும் 1 மணி நேரத்துல நீ அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துரு. நான் அவங்கள பாக்கணும்டா. அப்படி நீ கூட்டிக்கிட்டு வரலன்னா நான் அங்க வந்துருவேன். ஹலோ, அம்மா என்ன சொல்றான்? கார்த்தி, நான் சொன்னதுல ஷாக் ஆயிட்டம் போல இருக்கு. போன்ல அம்மான்னு இருக்கு. உங்க அம்மாவா? ஆமா, என் அம்மா தான். பேர் என்ன? நான் அம்மா தான் சொல்லுவேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன், அவங்களுக்கு பேர் இல்லையா? இருக்கு, ஆனா அது அவங்க அப்பா வச்சது. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் பேர் வைப்பாங்க, அது எனக்கும் தெரியும். அவங்க வச்ச பேரு என்னன்னு கேக்குறேன். மேடம், அந்த பேர்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு அவங்க அம்மா, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பதில் இது? புரியல. மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் சாமி தான் முக்கியம். அது அல்லாவா, விநாயகரா, ஜீசஸான்லாம் பிரிக்க முடியாது. சரி, அவங்களுக்கு பேர் வச்சாரல்ல அவங்க அப்பா, அந்த அப்பா பேர் என்ன? என் அம்மாவோட அப்பா. அது தெரியுது, அவர் பேர் என்ன? தாத்தாங்க. ஹலோ கார்த்தி. சரி விடு, நீதான் சொல்ல மாட்டேங்கிறல்ல, நான் உன் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். ஐயோ இருங்க மேடம், அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க. பாக்குறேன். ஹலோ. ஹலோ கார்த்தி. ஹலோ. ஏதோ லேடி வாய்ஸ் கேக்குது. யாரு? உன் அத்தையா? ஹலோ கார்த்தி, கேக்குதா? ஹலோ. கார்த்தி, கேக்குதா? உங்க அம்மா கோயில்ல இருக்காங்க போல இருக்கு. அங்க அடிக்கிற மேல சத்தத்துல எதுவுமே கேட்கல. நீயே பேசிக்கோ. ஆமா மேடம், அங்க ஒரே சத்தமா இருக்குன்னு உள்ள இருந்து வெளியே வந்து பேசிட்டு இருந்தேன் மேடம். நீயே பேசு. சரிங்க மேடம். ஹலோ கார்த்தி. ஹலோ. ஒரே சத்தமா இருக்குப்பா இங்க. நான் பேசுறது உனக்கு கேக்குதா?